உலக தமிழர்களுக்கு வணக்கம். சவுக்கு ரிட்டர்ன்ஸ். எப்படிங்க சவுக்கு ரிட்டர்ன் ஆவார்? அதான் ஏகப்பட்ட கேஸ் போட்டு வச்சுருக்காங்களே. குண்டாஸ்லேருந்து தானே இடைக்கால ஜாமீன் வந்திருக்கு. சவுக்கு எப்படி ரிட்டர்ன் ஆக போகிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சவுக்கு ரிட்டர்ன்ஸ் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உண்மையிலேயே சவுக்கு சங்கர் இல்லாமல் யூடியூப் வெறிச்சோடி போயிடுச்சு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அரசியல் ரீதியான வீடியோ பார்க்கக்கூடியவர்கள், மற்றபடி சமையல் வீடியோ பார்க்குறவங்க, சினிமா பார்க்குறவங்க, கிசு பார்க்குறவங்க, இவங்களை பற்றி கவலை இல்லை, அவங்கெல்லாம் ஏதோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அரசியல் சார்ந்து, சமூகம் சார்ந்து, அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சார்ந்து வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சவுக்கு இல்லாமை அப்படிங்கிறது யூடியூப்பில் ஒரு வெற்றிடம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 3 மாதமாக யூடியூப்பில் பெருசாக அரசியல் சார்ந்த வீடியோக்கள் பார்க்கவே முடியல. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே திமுகவோட ஜால்ராவாக தான் இருக்கான், ஓசிசோராக தான் இருக்கான், 200 கிராக்கியாக தான் இருக்கான். இவனுங்களை வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் ஸ்டாலின் விடியல் தந்தார், உதயநிதி நாளே இந்தியாவை தூக்கி நிப்பாட்ட போகிறாரு அப்படின்னு காதே புளிச்சு போகுது. திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி தான் இதை கேட்குறது? ஒன்று ஸ்டாலின் புகழ் பாடுறது, இல்லைன்னா உதயநிதி புகழ் பாடுறது. இங்கிட்ட ஏதாவது தப்பு நடந்து போச்சுன்னா இதை அப்படியே மூடி மறைச்சிட்டு பாசிச மோடியேன்னு இங்கிட்டு கிளம்பிட வேண்டியது. இல்லாட்டி அதிமுகவில் உள்கட்சி பூசல், எடப்பாடி பழனிசாமி தனித்து விடப்பட்டார், 6 அமைச்சர்கள் எடப்பாடிக்கு எதிராக, சசிகலாவுடன் பலர் தொடர்பில் உள்ளார்கள், எல்லாம் இவங்க பாட்டுக்காக கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதே எவ்வளோ நாளைக்கு தான் கேட்குறது? ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுறது தான் உண்மையான ஊடகம் அப்படின்னா இங்கே சவுக்கை தவிர வேறு யாருமே இல்லை. எல்லாம் RS பாரதி ஊடகங்களாக தான் இருக்காங்க. ஒரு சில பேர் கிஷோர் மாதிரி, சாட்டை மாதிரி ஒரு சில பேர் குற்றங்களையும் ஆட்சி அவலங்களையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. மற்றவர்கள் எல்லாமே RS பாரதி சொன்ன அதே வார்த்தை மீடியாக்கள் மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுது. நான் சொல்லலை, RS பாரதி சொன்னார். அப்படி போயிட்டுருக்கு. சரி, இப்போ சவுக்கு சங்கர் வெளியே வர போகிறார். சவுக்கு மீடியா மறுபடியும் செயல்பட போகுது. சவுக்கு வெளியில் வந்தால் சவுக்கு மீடியா செயல்படுமா? சவுக்கு மீடியாவுக்கு இனிமேல் பயந்துக்கிட்டு யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் அப்படிங்கிறதான் பரவிட்டுருக்கு. ஆனால் சவுக்கு மீடியா மறுபடி தன்னோட ஒளிபரப்பை தொடங்க போகுது. சவுக்கும் வெளியே வரப்போகிறார். எந்த அடிப்படையில் சவுக்கு வரப்போகிறார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சவுக்கு சங்கர் மேலே குண்டர் சட்டம் போடப்பட்டுச்சு. அந்த குண்டர் சட்டத்தின் மீது ஆட்கொணர்வு மனு அப்படிங்கிறத சவுக்கு சங்கர் அவர்களோட தாயார் கமலா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்துருந்தாங்க. சவுக்கு சங்கர் பேசுனது தப்பு அப்படின்னு நீதிபதிகள் கருத்து தெரிவிச்சிருந்தாலும் கூட இது குண்டாஸ் போடுற அளவுக்கு பெரிய கேஸ் கிடையாது, ஏன் இதுக்கு ஒரு இடைக்கால நிவாரணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு அரசுகிட்ட கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு அரசு என்ன சொன்னிச்சு? தமிழக அரசு சார்பாக வாதாடின வக்கீல் அங்கே போய் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஏற்கனவே நீதிபதிகளை பற்றி அவர் பேசின வழக்கெல்லாம் கூட இருக்குங்க. எப்படி உருட்டியிருக்காங்க பாருங்க. ஒரு நீதிபதி சவுக்குக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாராம், உடனே நீதிபதிகளே குறை சொன்னவர் சவுக்கு அப்படின்னு போய் அப்படி உருட்டுறாங்க. ஆனால் சவுக்கு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சவுக்கு எந்த நீதிபதிக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பில் ஜெயிலுக்கு போனாரோ அதே நீதிபதி தான் சவுக்கு மேலே குண்டர் சட்டம் போட்டது தப்புன்னு தீர்ப்பு சொன்னார் அப்படிங்கிற தரவுகளையும் எடுத்து வச்சாங்க. அந்த அடிப்படையில் சவுக்கு சங்கரோட தாயார் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு இடைக்கால நிவாரணம் அப்படிங்கிறத கேட்டாங்க. சவுக்குக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 6 வார காலம் அவனை வீட்டுக்கு அனுப்புங்க, நாங்கள் வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நீதியரசர் என்ன சொன்னார் அப்படின்னா, அது என்ன 6 வார காலம் 4 வார காலம் அதெல்லாம் கிடையாது, இடைக்கால ஜாமீனே கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டார். குண்டாசனி போய் உடைக்காமல் போய் இடைக்கால ஜாமீன் குண்டர் சட்டத்திலேருந்து. அதே நேரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சவுக்கு மேலே தான் இவங்க 7 கேஸ் போட்டிருக்காங்கல்ல, இந்த கஞ்சா கேஸு, இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆவணங்களை போட்ட கேஸு, மாற்றி சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸு, அப்புறம் காவல்துறை பெண்களை அவதூறாக பேசிட்டாருன்னு டிஸ்ட்ரிக்ட் வழக்கு, இதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுடலாம். ஏன்னா ஒரு குற்றத்துக்கு ஒரு வழக்கு தான் தொடுக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வழக்கு எதுவுமே நிற்காது. கிளாம்பாக்கம் வழக்கு, கஞ்சா வழக்கு, இந்த 2 வழக்குக்கும் ஜாமீன் கிடச்சிருச்சு அப்படின்னாலே சவுக்கு வெளியே வந்துடுவார். இந்த 2 வழக்குக்குமான வேகத்தை அதிகப்படுத்த சொல்லி இவங்க மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க. கண்டிப்பாக அது நடக்கும். அந்த அடிப்படையில் என்னோட கணிப்பின்படி இன்னும் 1 மாதத்தில் சவுக்கு சங்கர் வெளியே வந்துடுவார். இன்னும் ஒரு 30 நாள் அதிகபட்சம். அதுக்குள்ளே சவுக்கு சங்கர் வெளியே வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்குது. இதில் பெரிய அச்சத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திராவிட மாடல் கரகாட்ட கோஷ்டி தான். ஏன்னா அடுத்த மாதம் முதலமைச்சர் வெளிநாடு போகிறாரு, அமெரிக்காவுக்கு. உடம்பு சரியில்லை, அதனால் மருத்துவ சிகிச்சைக்குன்னு போகிறாரு. சொல்ல முடியாது, நம்ம திராவிட மாடல் முதலீடை இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனாலும் போவாங்க. எதுக்கோ அவர் அமெரிக்கா போகிறாரு. அந்த நேரத்தில் துணை முதல்வராக உதயநிதியை பதவி கொடுக்க போகிறாங்க. முழு போர்ட்போலியோவும் அவரோட தலையில் கொண்டு போய் வைக்க போகிறாங்க.
உதயநிதி தான் தமிழ்நாட்டின் வருங்காலம் அப்படின்னு இந்த 2 வருஷத்தை உருட்டிக்கலாம். அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரட்டும், மக்கள் சொல்லுவாங்க யார் வருங்காலம், எதிர்காலம், சோக காலம், நார காலம், துன்ப காலம், துயர காலம் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் சொல்லுவாங்க. இப்போ உதயநிதி முதல்வராக வரப்போ விமர்சிக்கிறதுக்கு யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த மீடியாக்களை மிரட்டக்கூடிய வேலைகள், ஜால்ரா கோஷ்டிகளை வளர்க்கக்கூடிய வேலைகள் இதெல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் சவுக்கு கரெக்டாக வெளியில் வர்றதுக்கும் உதயநிதி பதவி ஏற்கிறதுக்கும் சும்மா 10 பொருத்தமும் பச்சக்குன்னு பொருந்தும். நான் சும்மாவே ஆடுவேன், என்னை நீங்கள் தொட்டுட்டீங்க, கையை வர உடச்சி விட்றீங்க, இனிமேல் சலங்கை கட்டி ஆடுவேன் அப்படின்னு ஆடி காட்டுவார். அந்த வகையில் சவுக்கு வெளிவந்தாலும் சவுக்கு மீடியாவை தொடர்ந்து நடத்தக்கூடிய மனநிலையில் தான் இருக்கார் அப்படிங்கிற செய்திகள் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. சவுக்கு சங்கர் வெளியே வருவார், சவுக்கு மீடியா தொடர்ந்து நடத்தப்படும். திராவிட மாடல் கரகாட்ட கோஷ்டி சவுக்கு காலில் சலங்கையை கட்டி விட்டாங்க. இனிமேல் சவுக்கோட ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும்.